கோயிலுக்கா போறோம் மாமா? அதை விட ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். ஏதாவது ஜவுளி கடை நகை கடைன்னு போறோமா மாமா? அங்கேயும் தான் போகணும். ஆட்டோ வா உட்கார். போப்பா. கோகிமா, நீ இப்ப எப்படி இருக்க தெரியுமா? மகாலட்சுமியாட்ட இருக்க. என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு நாளா உன் அருமை எனக்கு தெரியாம போச்சுமா. இப்ப நான் தெரிஞ்சுட்டேன் கோகிலா. மாமா. ஆமா, உன் மாமாக்கு இப்ப புத்தி வந்துடுச்சு. நான் உன்னை எவ்வளவு திட்டிருக்கேன், என் அம்மா உன்னை எவ்வளவு அடிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். எங்க உன் காலை காட்டு. ஐயோ மாமா, அதெல்லாம் வேணாம். நீங்க மனசு மாறிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் கும்பிட்ட சாமி எல்லாம் கைவிடல. உங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டாங்க. சரி, நீ சோழாவுக்கு போயிருக்க? அப்படின்னா? அப்படின்னா அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கெல்லாம் போயிருக்கியா? நான் எங்க மாமா அங்கெல்லாம் போயிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க தெருவுல இருக்கிற ஐயர் ஹோட்டலுக்கு தான் போயிருக்கேன். அதுவும் நம்ம கவிதாக்கு இட்லி வாங்க. ஆமா, வேற எங்கெல்லாம் போயிருக்கடா செல்லம்? மேட்னி ஷோக்கு திருவிளையாடல் சினிமாக்கு போயிருக்கேன். தனுஷ் படம் இப்பெல்லாம் வந்துச்சு. அது அந்த படம் இல்ல, சிவாஜி சாவித்ரி நடிச்சாங்கல்ல அந்த படம். ஓஹோ, அப்படியா? ஆமா, வேற எங்கேயும் போனது இல்லையடா கோகிமா? நான் வந்து அஷ்டலட்சுமி கோயிலுக்கு ஒரு தரம் போயிருக்கேன். அப்புறம் அண்ணா நகர் டவருக்கு ஒரு தரம். அப்புறம் மெரினா பீச்சுக்கு ஒரு தரம். என்னமா நீ சென்னையை சுத்தி பார்க்க வந்து டூரிஸ்டுக்கு போற இடமா சொல்லிட்டு இருக்க? நான் உன்னை இப்ப எங்க தெரியுமா கூட்டு போறேன்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஹனிமூன் ஷூட். அப்படின்னா என்ன மாமா? ஹனிமூன் ஷூட்னா புதுசா கல்யாணம் ஆனவங்க யார் டிஸ்டர்பும் இல்லாம ஜாலியா தங்குற இடம். புரியுதா? போங்க மாமா, நான் அங்கெல்லாம் வரல. ஐயோ, வெக்கத்தை பாரு. கல்யாண தண்ணிக்கு ராத்திரி உன் மூஞ்சில பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் நடந்த தப்புக்கெல்லாம் கோகிலா, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு 4-5 நாள் ஜாலியா ஷாப்பிங் அவுட்டிங்னு தனியா போயிட்டு வரலாம். சரியா? சந்தோஷம் தானே? ஆட்டோ நிறுத்துப்பா. இந்த பொடி. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்களையும் கூட்டு போறோமா? இல்லடி, உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன். அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அவங்களையும் கூட்டு போறோமா? இல்லடி, உன்னை இங்கேயே விட்டுட்டு போறேன். மாமா. என்னடி சும்மா அதிருது இல்ல? ஏய், 75,000 ரூபாய் காணோன்னதும் எனக்கும் இப்படி தாண்டி அதிர்ந்தது. மாமா மாமான்னு அன்பா பேசுற மாதிரி நடிச்சு என் பணத்தை ஆட்டைய போட்டல, அதான் நானும் உங்ககிட்ட அன்பா பேசுற மாதிரி நடிச்சு உன்னை இங்க கூட்டு வந்தேன். கூப்பிடுறீ கூப்பிடுறீ மாமாவை. கத்துடி கத்துடி கத்து, நல்லா கத்து. நீ கத்துல கத்துல உன் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரை வெளியே வரணும். கத்துடி கத்து கத்துடி கத்து, விட்டுருங்க மாமா, விடுங்க மாமா, நல்லா கத்து. கத்து. அறிவில உனக்கு இனிமே அவன் மேல கை வச்சா அவ்வளவுதான். ஏய், என்ன மிரட்டறியா? உன் அக்கா பண்ண வேலைக்கு அவளை கொலையா பண்ணுவேன். மாப்ள, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சு பேசிக்கலாம், வெளியில வேண்டாம். உள்ள வாங்க மாப்ள. முடியாதுங்க. பொண்ணுங்க நாங்க பெத்து வச்சிருக்கீங்க. ஒருத்தி திருடினா ஒருத்தி ரவுடி. என்ன எந்த நம்பிக்கையில வீட்டுக்குள்ள வர சொல்றீங்க? ரவுடி கிவுடின்னு சொன்ன மரியாதை கெட்டுடும். பாத்தீங்களா, இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி பேசுறான்னு? உள்ள போனா அடி பின்னிட மாட்டா? என் உயிருக்கு என்னங்க உத்தரவாதம் இருக்கு? எதுவா இருந்தாலும் வெளியே வச்சு பேசிக்குவோம். உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? கேளுங்க, இப்பவாவது கேட்கணும்னு தோணுச்சே. உங்க பொண்ணு கோயில இருக்கால, அவ பண்ண காரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என் பணம் 75,000 ரூபாய் திருடிட்டா. என்ன ஆளாளுக்கு ஷாக் கொடுக்குறீங்க? திருடின பணத்தை இங்கதான் கொண்டு வந்து கொடுத்துருக்கா.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரமோஷனுக்கும் பைக்குக்கும் பணம் கொடுன்னு கேட்டப்ப உங்க மாதவி கொண்டு வந்து கொடுத்தாலே 75,000. அந்த தொகையை காம்பன்சேட் பண்ணிட்டா. ஒண்ணு பணத்தோட இவளை அனுப்புங்க, இல்ல இவளை இங்கேயே வச்சுக்கோங்க. யோ, திருடுறதெல்லாம் ஓம் புத்தி, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்போ நான் போய் சொல்றேனா? மாப்பிள்ள, உங்க வீட்ல என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ எங்களுக்கு தெரியாது. ஆனா சத்தியமா கோகில எங்க கிட்ட பணம் கொடுக்கல. ஆனா உன ஆத்தால மவளும் சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா? ஏய் சி, வாய் மூடு. கோகிலா எந்த பணமும் இங்க கொடுக்கல, அவ பணத்தை எடுக்கவும் இல்ல. இதான் உண்மை. நீ யாருக்கா தூக்கி கொடுத்திருப்ப, இல்லனா உன் வீட்ல யாரோ திருடிட்டு போயிருப்பாங்க. அங்க போய் கேளு. ஏய், நிறுத்துமா உன் கோரச. இவ தான் திருடுனான்னு மை போட்டு பாக்குறவ சொல்லிட்டா. மரியாதையா பணத்தை எடுங்க. அறிவில்ல உனக்கு. மை போட்டு பாக்குறேன், குறி கேக்குறேன்னு எந்த காலத்துலயா இருக்க? எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லு. அதை விட்டுட்டு இங்க வந்து குதிச்சிட்டு இருக்க. ஓஹோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? கொடுக்குறேன். உன்கிட்ட எல்லாம் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தப்பாரி வந்தா 75,000 பணத்தோட வா, இல்ல வாழா வெட்டியா இங்கேயே கடை. புரியுதா? கோகிலா, கோகிலா நில்லு, போகாத. கோகிலா, கோகிலா சொல்ல கேளு. நில்லு. ஏய், விட்ரி, விட்ரி. என்னமா அது? என்ன பண்ற? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, போய் அவளை கூட்டிட்டு வா. போடி. கோகிலா,